ரைட் இங்க இந்தியா கிட்ட இருக்குது, அமெரிக்கா அப்படியே தலைகீழ இருக்குது. ஆனா அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் கிட்ட வந்து அணுசக்தி வந்துரக்கூடாது, அவங்க கிட்ட ரிசர்ச் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக, அவங்க இங்க இருந்து அவங்களோட மிகப்பெரிய ஃபிளைட் கேரியிங் ஷிப்ஸ வந்து அனுப்பிச்சு விடுறாங்க. இந்த ஃபிளைட் கேரியர்ஸ் வந்து ஈரான வந்து சுத்து போட்டுறாங்க. ஓகேவா? சுத்தி இருக்கக்கூடிய கடல் பகுதி எல்லா இடத்துலயுமே வந்து அமெரிக்காவோட ஃபிளைட் கேரியிங் ஷிப்ஸ் இருக்குது, சப்மரைன்ஸ் இருக்குது. இதுல இருந்து ஃபிளைட் மட்டும் போகிறது மட்டும் இல்ல, அது போக டைரக்ட்டாவே ஏவுகணைகள வச்சு தாக்குற அளவுக்கு, மிசைல்ஸ் வச்சு தாக்குற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஷிப்பையும் சப்மரைனையும் வந்து ஈரான சுத்து போட்டுறாங்க. போதாததுக்கு இஸ்ரேல் வேற கிட்டயே இருக்குது. இஸ்ரேல், ஈரான் பல வருஷ பகை. நம்ம எல்லாருக்குமே புதுசா சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஒரு 2 வருஷமா ஒரு போரே வந்து இங்க ஆரம்பிச்சு தான் போயிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் அந்த காசால இருக்கிறவங்களுக்குலாம் பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது ஈரான் தான். ஓகேவா? சோ இப்படி இருக்கிறப்போ இஸ்ரேலும் இந்த போருக்குள்ள வந்துடுறாங்க. இஸ்ரேல், அமெரிக்கா ஒண்ணா சேர்ந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்கங்கிறது இப்ப ட்ரம்போட வார்த்தையிலே நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். சோ ட்ரம்ப் இன்னைக்கு காலையில இப்போ உங்களுக்கு ஃபிளாஷ்பேக் புரிஞ்சிருச்சுல என்ன பிரச்சனைன்னு. அமெரிக்கா வந்து உருவாக்க கூடாதுங்கறாங்க, ஈரான் வந்து அது எங்களோட உரிமை அப்படிங்கறாங்க. இதுதான் பிரச்சனை. இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு வீடியோல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, யுஎஸ் வந்து ஈரானை தாக்க ஆரம்பிச்சிருச்சு. ஈரான் வந்து கிட்டத்தட்ட 49 இயர்ஸா அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனையாவே தான் இருந்துட்டு இருக்குது. ஈரான் உலக அளவுல இருக்கக்கூடிய நிறைய தீவிரவாத அமைப்புகளுக்கு ஃபண்டிங் வேற பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே அமெரிக்காவை தாக்கிட்டு இருக்காங்க. ஈரானை வந்து ஒரு அணு ஆயுதம் வைக்க விடுறது வந்து அமெரிக்காவோட ஒரு பெரிய தலைவலியா மாறிடும். ஏன்னா அவங்க அணு ஆயுதம் இல்லாதப்பமே இவ்வளவு தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட அணு ஆயுதம் வந்துருச்சுன்னா அமெரிக்கானால அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அணு ஆயுதம் வந்து ஒரு சின்ன நார்த் கொரியா, ஈரானோட ஒரு கால்வாசி சைஸ் இருக்கும். அவங்களே ஒண்ணும் பண்ண முடியல. ஈரான் கிட்ட அணு ஆயுதம் வந்துருச்சுன்னா என்ன பண்ண? சோ இப்போ அவங்க கிட்ட அணு ஆயுதம் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளும் அவங்க என்னலாமோ சொல்லி அவங்க மேல குண்டெல்லாம் போட்டு மிரட்டி எல்லாம் பார்த்தா மறுபடியும் அணு ஆயுதத்தை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் உருவாக்கணும்னால் அங்க இருக்கக்கூடிய ஈரானிய ஆட்சியை வந்து தூக்கி எறியணும். ஈரானிய ஆட்சி அங்க இருக்கிற கவர்மெண்ட் வந்து அமெரிக்காவுக்கு எதிரானவங்க மட்டும் இல்ல, ஈரானிய மக்களுக்கே, பொதுமக்களுக்கே நிறைய பேருக்கு எதிரான ஒரு கவர்மெண்ட். இதெல்லாம் ட்ரம்ப் சொல்றாரு அப்படியே நான் உங்ககிட்ட சொல்றேன். சோ அங்க இருக்கிற மக்களுக்கே எதிரான ஒரு கவர்மெண்ட் தான் அங்க இருக்குது. சோ இந்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான பீப்பிள்னு நம்ம சொல்லப்படக்கூடிய அயட்டோலா அலி கமனேனி அப்படிங்கிறவரா இருக்கட்டும், அப்புறம் பிரசிடென்ட் மசூதா இருக்கட்டும். சோ இவங்க எல்லாத்தையுமே வந்து தகர்க்கிறது தான் நம்மளோட முக்கியமான கோல். அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ராணுவ தளபதிகள் எல்லாத்தையுமே நம்ம எய்ம் பண்ணி நம்ம தாக்குவோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து யுஎஸும் சரி ட்ரம்ப்பும் சரி ஓப்பனாவே சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, the goal is to eliminate Iranian government. டைரக்டா சொல்றாங்க, ஈரானியன் ஆட்சியை வந்து நாங்க தூக்கி எறியணும்ங்கறது எங்களோட ஒரே கோல். அதுக்கு இந்த தாக்குதல் நாங்க நடத்த ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இத பார்த்து உலகத்துல இருக்கிற மத்த நாடுகள்லாம் தெரிஞ்சுப்பாங்க, அமெரிக்காவை எவனுமே கேள்வி கேட்க முடியாதுன்னு. லிட்டரலா ட்ரம்ப் சேஸ் திஸ். அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, they will learn no one in the world can challenge US. அமெரிக்காவை சேலஞ்ச் பண்றதுக்கு உலகத்துல எவனுமே பண்ண முடியாது. அததான் வந்து ஈரான் மேல நம்ம கொடுக்கக்கூடிய அடியை பார்த்து மத்த எல்லா கண்ட்ரீஸுமே தெரிஞ்சுப்பாங்க. நம்ம தான் உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆயுதப்படை. அது எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான ஆயுதப்படைங்கிறத ஈரானும் தெரிஞ்சுப்பாங்க, எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் ஈரான்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், வீட்டை விட்டு வெளியே வராதீங்க. ஏன்னா சுத்தி எல்லா இடத்துலயுமே குண்டு மழை புழிஞ்சிட்டு இருக்குது. சோ ஈரானிய மக்களுக்கு, ஆனா அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். ரொம்ப நாளா வந்து உங்க அரசாங்கம் பிடிக்காம இங்க இருக்கிற மக்களே பேசிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு